நீங்கள் ஒரு பேக்கரி ஷாப்புக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் பார்க்குறீங்க, ஒரு அட்வான்ஸாகவும் இருக்கணும், ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கணும், இது ஈஸியாக பில் பண்ணணும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், இப்படி எல்லா ஃபெசிலிட்டியோட ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்ஸ். பட் இது வந்து இந்த மாதம் 24 தான் லான்ச் பண்ணுறோம். இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் ஐட்டம் ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்வீட் வெப்சைட் தான், ஓகேங்களா. இதில் நான் வந்து கேட்டகரியை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி சாஃப்ட்வேரில் ஐட்டம் குரூப்பில் போயிட்டு நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன கேட்டகரி இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னா பிரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் ஐட்டம் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இதுக்கு ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி பப்ஸு, அது ஒரு கேட்டகரி ட்ரை ஃப்ரூட்ஸு, ஓகேங்களா. ஆல் ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கேட்டகரி ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன். ஐட்டமில் நியூ போயிடுறேன். நியூ போயிட்டு நான் வெப்சைட்லேருந்து ஒரு ஐட்டமுடைய நேம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐட்டம் வந்து நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நியூ கொடுத்து என்ட்ரு அடிச்சிட்றேன். இங்கே கன்வர்ஷன் கொடுக்குறேன். கன்வர்ஷன் ஆகலைனா கூட இந்த ஐட்டம் வந்து சர்ச்சிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஹெச்எஸ்என் கோடு உங்களுக்கு தெரியும்னா ஹெச்எஸ்என் கோட் நம்பர் போட்டு இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸுன்றதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கவனிங்க, இமேஜ் ஆன்லைன் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இங்கே இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து கிராமில் இருக்கிற பீசஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஒரு 499 வந்து போட்டுக்கிறோம், ஓகே. எம்ஆர்பி வந்து 549 அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நீங்கள் எல்லா ஐட்டத்தையும் ஈஸியாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஐட்டம் ஆட் பண்ண அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். பார்கோடு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து இந்த சீசனில் வந்து ஐட்டத்துக்கு போடணுன்னாலும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பார்கோடு ப்ராசஸும் நம்ம பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ரைட், அடுத்தது இதில் ஈஸியாக பில் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, என்ட்ரிஸில் போனீங்கன்னா டச் பிஓஎஸ் இருக்குது. டச் பிஓஎஸில் போய் ட்ரை ஃப்ரூட்ஸ்னு கிளிக் பண்ணால் இந்தமாரி ஐட்டத்தோட நேம் அண்டு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் அதனுடைய ரேட்டு இமேஜ் இது 4மே சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணேன்னா ஸ்வீட்ஸில் இது வந்துடுது. அதே மாதிரி ஜென்ரல் ஐட்டம்ஸில் இதுமாரி வந்துடுது. ஜஸ்ட்டு ஒன்றுத்துலேயும் டக்குன்னு கிளிக் பண்ணியும் நீங்கள் ஐட்டத்தை ஆட் பண்ணிக்க முடியும். கேட்டகரி சர்ச் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே ஐட்டம் பார்கோடு இருந்துச்சுன்னா பார்கோடு வைஸ் வந்து நீங்கள் இது ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதேமாரி லெஃப்ட் ரைட்டு மூவ்மெண்ட் பண்ணுறது, டைனினா பேக்கிங்கா ஹோம் டெலிவரியான்றதை கிளிக் பண்ணுறது, பேமெண்ட் மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன், ஈபே அதாவது ஜிபேவா இல்லை கார்டா கேஷா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் பிரிண்ட் யூ வாண்ட் டு பிரிண்ட்டுன்னு கேட்கும். எஸ் கொடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு 3 இன்ச்சில் பில் ஃபார்மேட்டு நம்மளுக்கு, ஓகேங்களா. இது மாதிரி ரொம்ப அட்வான்ஸான நிறைய விஷயங்களோட சாஃப்ட்வேர் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து வருது, ஓகேங்களா. இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதேமாரி பாயிண்ட் ஆஃப் செல்லில் 2 பாயிண்ட் ஆஃப் செல், ஒன்று வந்து டச் பேஸ்டு பாயிண்ட் ஆஃப் செல், இன்னொன்று வந்து ஐட்டம் சர்ச் பண்ணி போடுறது. ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணி இந்தமாரி கேஜ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தடுத்த ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஆல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பில் வந்து சேவ் ஆகிடும். டியூ செல், ஓகேங்களா. இந்த சாஃப்ட்வேர் இன்னும் நம்ம லான்ச் பண்ணலை. இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர 24 இந்த சாஃப்ட்வேர் லான்ச் ஆகுது. நிறைய ஆப்ஷன்ஸ் சாஃப்ட்வேரில் இருக்குது. அக்கௌண்டிங் ரிலேட்டடாக பேங்க் என்ட்ரி அண்டு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து பில் வைஸ் கலெக்ஷன் ரிஜிஸ்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வரோம். இது வந்து நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் ERP 10.0 இல்லை OnePlus 10.0 யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இது. ஸோ ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். GSTR 1, 3B அண்ட் 2A எல்லாமே வந்து இது பண்ணிக்க முடியும். ப்ரொடெக்ஷன் வேணும்னாலும் இங்கே போய்ட்டு எனபிள் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்க முடியும். இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் அனதர் சாஃப்ட்வேர்லேருந்து டேட்டாவை இம்போர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அப்கமிங் இந்த வெர்ஷன்ஸில் வந்து வருது. ஸோ பேக்கரிக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பார்க்குறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 24 அன்னைக்கு இந்த சாஃப்ட்வேர் லான்ச் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.